ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கடைகளில் கூட கிடைக்காத ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா 2 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 விசில் ஆகிருக்கு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் 25 பாதாம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்க்காமல் பவுடரை அரைச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கோம், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாதாம் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது கெட்டியாக ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சுருங்க. ஃபில்லிங் இப்போது ரெடியாக இருக்குது. ஆப்பம் பேனை அடுப்பில் வச்சுருங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது இட்லி மாவு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபில்லிங்கை நடுவில் வச்சிடலாம். மேலேயும் மாவு சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இது போல் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எல்லாத்தையும் மாவு ஊற்றிட்டு ஃபில்லிங்கை வச்சுட்டு மேலே மாவு வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே போல் பணியாரம் செய்கிறதுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். வெளிப்புறம் ப்ரௌனாக வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.